அழகான ராமாபுரங்கிற கிராமத்துல சுப்பையான ஒருத்தன் காட்டுக்கு போய் மரம் வெட்டி அத ஊருக்குள்ள கொண்டு வந்து விப்பான். அவன் தன் மனைவியோட சின்ன வீட்ல வாழ்ந்து வந்தான். அவன் மரத்தை வெட்டி விக்கிற வருமானம் அவன் குடும்பம் நடத்தவே பத்தும் பத்தாம தான் இருந்தது. இந்த கஷ்டத்தோடயே தான் அவன் வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருந்தது. எப்ப பார்த்தாலும் இதே வருமானம் தானா? இந்த காசு அன்னன்னைக்கு செலவுக்கே பத்த மாட்டேங்குது. விறகு வெட்டி இப்படி ஊரூரா சுத்துறதுக்கு பதிலா பட்டணத்துக்கு போய் ஏதாவது வேலை பார்க்கலாம்ல. இப்படியே எத்தனை நாளைக்கு தான் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறது? சரி சரி, எப்போ பார்த்தாலும் இதையே சொல்லிட்டு நான் இந்த ஊரை விட்டு எங்கேயும் போக மாட்டேன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்றது? இங்க கிடைக்கிற இந்த சந்தோஷம் பட்டணத்துல கிடைக்காது. இன்னொரு தடவை இத பத்தி என்கிட்ட பேசின நான் என்ன பண்ணுவேனே தெரியாது. என்ன பண்ணுவ? உன்னை கட்டிக்கிட்ட பாவத்துக்கு நானும் இங்கேயே இருந்து தொலைக்க வேண்டியதா இருக்கு. எல்லாம் என் விதி. சாப்பாடு ரெடியா இருக்கு, சாப்பிட்டுட்டு போ. சுப்பையா சாப்பிட்டு முடிச்சிட்டு மரம் வெட்ட பக்கத்துல இருக்கிற காட்டுக்கு போறான். காட்டுக்குள்ள ரொம்ப தூரம் நடந்து வந்துட்டேன். ஏதாவது ஒரு பெரிய மரமா கிடைக்கும்னு பார்த்தா ஒன்னும் கண்ணில் பட மாட்டேங்குது. இதோ அங்க ஒரு மரம் இருக்கு. ஆனா இது ரொம்ப சின்ன மரமா இருக்க. பரவாயில்ல, இன்னைக்கு இந்த மரத்தை வெட்டி தான் நம்ம பொழப்ப ஓட்டணும். மரத்தை துண்டு துண்டா வெட்டி கட்டு கட்டிட்டு தலையில தூக்கி வச்சுக்கிட்டு அதை விக்கிறதுக்காக ஊருக்குள்ள போறான். என்ன இது, யாருமே விறகு வாங்குற மாதிரி காணுமே. இந்த மரத்தை வீட்டுக்கு தான் தூக்கிட்டு போகணும் போல இருக்க. தம்பி, விறகு விற்கிறவன எங்க வா. விறகு என்ன விலைப்பா? உங்களுக்கு மொத்தமா வேணுமா இல்ல பாதி வேணுங்களா சாமி? மொத்தமா வாங்கிக்கிறீங்கன்னா 10 ரூபாய்க்கு கொடுக்குறேன் சாமி. எனக்கு எல்லா விறகும் வேணும். ஆனா நீ சொல்ற விலைக்கு என்னால வாங்க முடியாதுப்பா. 5 ரூபாய்க்கு கொடுக்குறேன்னா சொல்லு, வாங்கிக்கிறேன். மன்னிச்சிருங்க சாமி, அந்த விலைக்கெல்லாம் என்னால தர முடியாதுங்க. இதை தூக்கிட்டு என்னால அலைய முடியாதுங்க. இன்னைக்கு மட்டும் இந்த விலைக்கு தரேன். விறக வாங்கிட்டு 5 ரூபாவே கொடுங்க. ரொம்ப நேரமாகுது சாமி. வாங்கிட்டு காசு கொடுத்தீங்கன்னா சீக்கிரம் வீட்டுக்கு போய் சாப்பிடுவேன். இந்தாப்பா 5 ரூபா. விறக எல்லாத்தையும் அங்க கொண்டு போய் போட்டுரு. சரி, நீ ரொம்ப பசியோட இருக்கன்னு நினைக்கிறேன். என் வீட்டுல சாப்பிட்டுட்டு போறியா? எல்லாம் தயாரா இருக்கு. வா, சாப்பிட்டுட்டு போ. எனக்கு பசி எடுக்கிறது உண்மைதான் சாமி. ஆனா நான் சாப்பிட்டேனா அப்புறம் உங்களுக்கு பார்த்தாம போயிடுச்சுனா சாமி, வேண்டாம் சாமி. நான் வீட்லயே போய் சாப்பிட்டுக்கிறேன். இத பாருப்பா, நீ கவலையே படாம வந்து சாப்பிடு. உன்ன மாதிரி இன்னும் 10 பேர் சாப்பிடலாம். உனக்கு எப்போ பசி எடுத்தாலும் தாராளமா நீங்க வந்து சாப்பிடலாம். நீங்க என்ன தினமும் அன்னதானம் பண்றீங்களா சாமி? ஆமா, அந்த ஆண்டவனோட அருளால என்னோட சக்திக்கு முடிஞ்சதை நான் செய்யறேன். என் கையில ஒன்னும் கிடையாது. சரிங்க சாமி, நான் இன்னைக்கு உங்க வீட்லயே சாப்பிட்டுட்டு போயிடுறேன். சொல்லிட்டு சுப்பையா சீதாராமன் ஐயர் வீட்டுல உட்காந்து சாப்பிடுறான். சாப்பிட்டு வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி, சாமி, உங்களை பாக்குறதுக்கு ரொம்ப நல்ல மனுஷனா தெரியுறீங்க. நீங்க செய்யற இந்த நல்ல காரியத்துக்கு என்னால முடிஞ்ச உதவியை நான் செய்யறேன் சாமி. நாளையிலிருந்து நான் 10 ரூபாய்க்கு விற்கிற விறக எல்லாத்தையுமே உங்களுக்கு 5 ரூபாய்க்கு தந்துடுறேன் சாமி. சரி, நான் கிளம்புறேன் சாமி. ரொம்ப நல்லதுப்பா, சந்தோஷமா போயிட்டு வா. சுப்பையா வெட்டி கொண்டு வந்த விறகு எல்லாத்தையும் 5 ரூபாய்க்கு அவர்கிட்ட வித்துட்டு அவன் வீட்டுக்கு கிளம்பி போறான். ஏயா, சாப்பாடு நேரம் தாண்டி போற அளவுக்கு அப்படி என்ன பண்ண? இன்னைக்கு நல்ல பேரம் பேசி அதிக விலைக்கு விறக வித்துட்டு வந்தியா என்ன? நான் எந்த பேரத்தையும் பேசி விக்கல. இந்தா 5 ரூபா. இன்னைக்கு விறகு இவ்வளவுக்கு தான் வித்தது, வாங்கிக்கோ. என்ன சொன்ன? நிஜமாவே விறகு 5 ரூபாய்க்கு தான் வித்துட்டு வந்தியா? தினமும் சம்பாதிக்கிறத விட இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு 2 மடங்கு வருமானத்தை வீட்டுக்கு கொண்டு வருவேன்னு நினைச்சா அதுல பாதிதான் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்றியா ஐயா? அப்ப இவ்வளவு நேரம் என்னதையா பண்ணிட்டு இருந்த? விறகு வெட்டி ஊருக்குள்ள எடுத்துட்டு போனானா விறகு வாங்கவே ஆளை காணோம். நம்ம பக்கத்து ஊரு நாராயணபுரம் இருக்குல்ல, அங்க சீதாராமங்கிற ஐயர் தான் 5 ரூபாய்க்கு வாங்கினாரு. அவரு தினமும் எல்லாருக்குமே வயிறார அன்னதானம் போடுறாரு. அவரு பண்ற காரியத்துக்கெல்லாம் நாம பண்றது ஒரு சின்ன விஷயம்தான். தினமும் எல்லாருக்கும் அன்னதானம் பண்றாருன்னா ரொம்ப பணக்காரரா தான் இருப்பாரு. இல்லனா இத தினமும் பண்ண முடியுமா? அத்தனை பேருக்கும் அன்னதானம் போடுறவருக்கு நீ எதுக்கு ஏன் சகாயம் பண்ற? நீ நினைக்கிற மாதிரி அவர் ஒன்னும் பெரிய பணக்காரர் இல்ல. நல்ல தர்மம் பண்ற மனசு இருக்கு, அவ்வளவுதான். அந்த ஊரு கோவில்ல பூசாரியா இருக்காரு. இதுல வர காசை வச்சுதான் அன்னதானம் பண்றதா சொன்னாரு. நான் உன்னை கேட்டது நீ அந்த ஐயருக்கு என்ன சகாயம் பண்ணன்னு. நமக்கு வர வருமானமே ரொம்ப கம்மி. இதுல நாம எங்க போய் சகாயம் பண்றது? முதல்ல உனக்கு பாரு, அதுக்கப்புறம் ஊருக்கு பண்றத பத்திலாம் யோசிச்சுக்கலாம். நாம என்ன சகாயம் பண்ண முடியும்? வெட்டிட்டு வர விறகெல்லாம் பாதி விலைக்கு தர்றதா ஐயர்கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன்.
இனி நாளையில இருந்து அவருக்கு ஒரு விறகு கட்டை கொடுத்துட்டு நம்ம வீட்டுக்கு ஒரு விறகு கட்டு கொண்டு வந்துருவேன். என்னையா நீ பேசுற? ஒருவேளை உனக்கு 2 கட்டு விறகு கிடைக்கலன்னா இருக்கிற ஒரு கட்டை 5 ரூபாய்க்கு கொடுத்துட்டு வந்துடுவியா? நீ கொண்டு வர இந்த 5 ரூபாய் வச்சுக்கிட்டு எப்படி குடும்பம் நடத்துறது? நீ சொல்ற மாதிரிலாம் செய்யணும்னு நானும் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன். அந்த கடவுள் மனசு வைக்கணுமே. சரி, அது இருக்கட்டும். நான் அந்த ஐயர் வீட்லயே அன்னதானம் சாப்பிட்டு வந்துட்டேன். நீ சாப்பிட்ரு. சுப்பையா சீதாராமையர் கொடுத்த வாக்குப்படி தினமும் விறகு வெட்டிட்டு வந்து அவரு குடுக்கற 5 ரூபாவை மட்டுமே வாங்கிட்டு போறா சுப்பையா. ஒரு நாள் சீதாராமையர் வீட்ல சாப்பிடறதுக்காக போகும்போது வெளியில இருந்து, ஐயா ஐயா சாமி, உங்களுக்காக விறகு கொண்டு வந்திருக்கேன். நீங்க 5 ரூபா கொடுத்தீங்கன்னா நான் விறக இங்கேயே வச்சுட்டு போயிருவேங்க ஐயா. இங்க பாரு சுப்பையா, இன்னைக்கு என்னால உனக்கு 5 ரூபா கொடுக்க முடியாது சுப்பையா. உன் விறகு எல்லாத்தையும் நீயே எடுத்துட்டு போயிடு. என்ன சாமி, என்ன பார்த்து இப்படி சொல்லிட்டீங்க? விறகு இங்கேயே இருக்கட்டும். காசு தானே சாமி, நாளைக்கு கொடுங்க போதும். எனக்கு ரொம்ப பசிக்குது சாமி. கொஞ்சமா சாப்பாடு கொடுத்தாலும் போதும் சாமி. என்ன இப்படி சொல்லிட்ட சுப்பையா? முதல்ல நீ கை கால் அலம்பிட்டு வா, நான் வீட்ல உனக்கு சமையல் செய்ய சொல்றேன். வீட்டுக்குள்ள போன சீதாராமையர் விஷயத்தை தன் மனைவி கிட்ட சொல்றாரு. என்னங்க இப்படி சொல்லிட்டு வந்திருக்கீங்க? இப்ப உங்களுக்கு சாப்பிடறதுக்காக வச்சிருக்கிற சாப்பாட்டை தவிர நம்ம வீட்ல வேற எதுவும் இல்லைங்க. இப்ப திடீர்னு சுப்பையாவுக்கு சாப்பாட்டுக்கு என்ன பண்றது? ஏதாவது சமைச்சு போடலான்னா வீட்ல எதுவுமே இல்ல. அதுதான் உங்களுக்கு தெரியுமே. அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லம்மா. எனக்காக வச்சிருக்கிற சாப்பாட சுப்பையாவுக்கு போட்டா சரியாயிட போகுது. வழக்கம் போல நான் இன்னைக்கும் விரதம் இருந்துக்கிறேம்மா. நீங்க எப்ப இப்படியே பண்ணிட்டு இருந்தா எப்படி? நாம இருக்கிற நிலைமைக்கு இதை வேண்டானா கேட்க மாட்டேங்கிறீங்க. நாளைக்கு சாப்பாட்டுக்கு நாம என்ன பண்றது? எல்லாத்தையும் அந்த ஆண்டவன் பாத்துப்பான். முதல்ல சுப்பையாவுக்கு சாப்பாடு போடு. இப்படி தனக்கு இல்லன்னாலும் வரவங்களுக்கு இல்லன்னு சொல்லாம சாப்பாடு போட்டு சந்தோஷப்படுறவரு சீதாராமையர். அன்னைக்கு ஒரு நாள் எப்பயும் போல மரம் வெட்டுறதுக்காக சுப்பையா காட்டுக்குள்ள போறான். இந்த காட்டுக்குள்ள முன்னாடி இருந்த எல்லா மரத்தையும் வெட்டிட்டேன். பக்கத்துல இருக்கிறதெல்லாம் சின்ன மரமா இருக்கு. இன்னும் உள்ள போய் வெட்டிட்டு வரலான்னா நேரமும் பத்தாது. என்ன பண்றது? இது வரைக்கும் ரொம்ப உள்ள போய் வெட்டினதும் கிடையாது. ஜாக்கிரதையா தான் உள்ள போகணும். உள்ள என்ன மிருகங்க இருக்க போதோ என்னமோ. இப்படி சொல்லிக்கிட்டே இன்னும் காட்டுக்குள்ள போறான் சுப்பையா. இவ்வளவு தூரம் வந்தும் சரியான மரம் கண்ணுக்கு படலையே. இது ரொம்ப பெரிய மரமா இருக்க. இதுல ஒரு கிளைய வெட்டினாலே போதும். முழு மரத்தையும் வெட்டணும்னா இன்னைக்கு ஒரு நாள் பத்தாது. கிளைய மட்டும் வெட்டிட்டு கிளம்பலாம். இப்படி சொல்லிட்டு சுப்பையா அந்த பெரிய மரத்து மேல ஏறி ஒரு கிளையில உக்காந்துகிட்டு வெட்ட ஆரம்பிக்கிறான். அது பெரிய கிளைங்கிறதுனால கீழே விழும்போது செடிக்கு பின்னாடி இருந்த புத்து மேல விழுந்துடுது. அப்போ, இங்க யார் என்னோட தவத்தை கலைச்சது? ஏய் மானிடா, நீதானா அது? உனக்கு நான் சாபம் கொடுக்கறேன். நீ நாயா மாதிரி கஷ்டப்படு. ஐயா ஐயா ஐயா, சத்தியமா நீங்க இருக்கிறது எனக்கு தெரியாதுங்க ஐயா. நான் இந்த காட்டுல 1 வருடமா தவம் செஞ்சிட்டு இருக்கேன். நீ என் தவத்துக்கு பங்கம் விளை வச்சுட்ட. நான் தினமும் காட்டுக்கு வந்து மரம் வெட்டி விறகு விற்கிறவன் சாமி. சத்தியமா இந்த காரியத்தை நான் வேணும்னு செய்யல சாமி. என்ன மன்னிச்சிருங்க சாமி. இந்த சாபத்துல இருந்து என்ன காப்பாத்துங்க சாமி. நீ என்னோட தவத்தை கெடுத்துட்டங்கிற கோபத்துல நான் உனக்கு சாபம் கொடுத்துட்டேன். ஒரு தடவை சாபத்தை கொடுத்துட்டா கொடுத்த சாபத்தை திரும்ப பெற முடியாது. இந்த சாபத்துக்கு ஒரு விமோச்சனத்தை நான் சொல்றேன், கேளு. சொல்லுங்க சாமி. என்ன பண்ணா சாப விமோச்சனம் கிடைக்கணும் சொல்லுங்க சாமி. சிறந்த தனவான்களை 2 பேரை கண்டுபிடி. அவங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் எச்ச எலியில் இருக்கிற மிச்ச மீதிய நீ சாப்பிட்டன்னா உனக்கு சாப விமோச்சனம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம நீ அதை சாப்பிடும்போது உன்னோட நிறம் முழு வெள்ளையா மாறிச்சுன்னா உனக்கு உடனே விமோச்சனம் கிடைச்சிரும். சாமி, நான் விறகு விற்கிற காசுல தான் என் குடும்பம் ஏதோ ஓடுது சாமி. நான் இப்படி நாயா மாறிட்டேன்னா என் குடும்பத்தை யாரு சாமி காப்பாத்துறது? நீ அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உன்னோட மனைவிக்கு உணவு பண்ற விஷயத்துல எந்த கவலையும் இருக்காது. அது அந்த இறைவன் பார்த்துப்பான். உனக்கு சாப விமோச்சனம் கிடைச்சதுமே உன்னோட கஷ்டங்கள் எல்லாம் தீந்துரும். உன்னோட எதிர்காலம் மிகவும் சந்தோஷமா இருக்கும். சந்தோஷம் சாமி. நான் இப்ப ஊருக்குள்ள போறேன். இப்படி சுப்பையா ரிஷியோட சாபத்தினால ஒரு நாயா மாறிடுறான். சாப விமோச்சனத்துக்காக ஊருக்குள்ள போறான். அந்த முனிவர் சொன்ன மாதிரி தர்மம் பண்ற நல்ல மனுஷனா நான் எங்க போய் தேடுறது? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. நம்ம சீதாராமன் ஐயர் இருக்காருல்ல, அவரை மாதிரி தானம் தர்மம் பண்ற ஒருத்தரை நான் பார்த்ததே இல்ல. என் முதல் முயற்சியா நான் உடனே இப்ப அவர் வீட்டுக்கே போறேன். நாய் ரூபத்துல இருக்கிற சுப்பையா சீதாராமையர் வீட்டுக்கு போறான். அப்பாடா, இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்த எல்லாருமே போதுங்கிற அளவுக்கு திருப்தியா சாப்பிட்டுட்டு போனாங்க.
எனக்கு இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு மாதிரியே தினமும் எல்லாருக்கும் அன்னதானம் போடுற பாக்கியத்தை எனக்கு கொடு ஆண்டவா. வாங்க நீங்க வந்து சாப்பிடுங்க. சரி, நீ போ, நான் வந்துடுறேன். சீதாராம் ஐயர் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அவர் சாப்பிட்ட இலைய அவர் மனைவி வீட்டுக்கு வெளியே வந்து போடுறாங்க. அத பார்த்து நாய் உருவத்துல இருக்கிற சுப்பையா அங்க வந்து சீதாராம் ஐயர் சாப்பிட்ட மிச்ச வச்ச உணவை சாப்பிடுறான். அப்ப உடனே நாயோட நிறம் பாதி வெள்ளை நிறத்துக்கு மாறுது. அப்பப்பா, சீதாராமர் ஐயா ரொம்ப பெரிய தான பிரபுவா இருப்பாரு போல. எனக்கு பாதி சாப விமோச்சனம் கிடைச்சிருச்சே. இவர மாதிரியே இன்னொருத்தரையும் கண்டுபிடிச்சிட்டனா போதும். கண்டிப்பா இந்த ஊர்ல வேற யாராவது இருப்பாங்க. எனக்கு சீக்கிரம் விமோச்சனம் கிடைக்க போகுது. எனக்கு சாபம் கொடுத்த முனிவரு எனக்கு சாப விமோச்சனம் ஆனதுக்கு அப்புறம் இப்ப இருக்கிறத விட இன்னும் நல்லா இருப்பேன்னு சொன்னாரு. நான் எத்தனையோ வருஷம் மர வெட்டியும் என் கஷ்டம் மட்டும் போகல. எனக்கு இந்த சாபத்தை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சாமி. அங்கிருந்து 2வது தனவான் யாருன்னு தேடி பார்க்க போறா சுப்பையா. ஒரு நாள் வீரையாங்கிற ஒருத்தரு பசுதானம் பண்றத சுப்பையா எதர்ச்சியா பாக்குறான். அத பார்த்த உடனே சுப்பையா அவர் வீட்டுக்குள்ள போறான். நீங்க குடும்பத்தோட நல்லா இருக்கணும் ஐயா. பசுவை எனக்கு தானம் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. அங்கிருந்து பசுவை தானமா வாங்கிட்டு குருமூர்த்தி வெளியே வரான். வீரையாவை பத்தி பெருமையா சொல்றான். வீரையா ரொம்ப நல்ல மனுஷன். எனக்கு மட்டும் இல்ல, நிறைய பேருக்கு இப்படி பசுதானம் பண்றாரு. இந்த மாதிரி மனசு வேற யாருக்கும் வராது. ஆஹா, இன்னையோட எனக்கு சாப விமோச்சனம் கிடைச்சிரும். இந்த வீரையா எல்லாருக்கும் பசுதானம் பண்றாருன்னா சீதாராமர் ஐயாவுக்கு சமமானவரா தான் இருப்பாரு. அவர் எப்ப சாப்பிட்டு இலைய போடுறாருன்னு பாத்துக்கிட்டே இருக்கணும். இப்படியே ரொம்ப நேரம் வீரையாவுக்காக காத்துட்டு இருக்கா சுப்பையா. வீரையா சாப்பிட்டு முடிச்ச இலைய வீட்டுக்கு வெளியே கொண்டு வந்து போடுறாரு. நாய் உருவத்துல இருந்த சுப்பையா ஓடி போய் அந்த இலையில மிச்சம் இருந்ததை சாப்பிடுறான். என்னடா இது, நம்ம நிறம் மாறவே இல்லையே. தானத்திலேயே சிறந்த தானம் பசுதானம்னு சொல்லுவாங்க. அப்பயும் என் நிறம் மாறவே இல்ல. இப்படி யோசிச்சுக்கிட்டே ஊருக்கு நடுவுல இருக்கிற மரத்தடியில உக்காரா சுப்பையா. ஏண்டா தங்கராஜ், இன்னைக்கு வீரையா மறுபடியும் பசுதானம் பண்ணானாமே. உள்ளூர்ல இருக்கிற ஒருத்தனுக்கும் நயா பைசா கொடுக்க மாட்டான். வெளியூருக்காரனை கூப்பிட்டு தானம் பண்றானாமே. என்னப்பா நீ அவனை போய் பெருமையா பேசிட்டு இருக்க? அவன் தானமா கொடுக்குற அந்த பசுமாடு 2 மாசம் தான் பால் கொடுக்கும். பால் கொடுக்காம சும்மா இருக்கிற மாட்டுக்கு எதுக்கு தீனி போடணுன்னு யாரையாவது கூப்பிட்டு அந்த மாடை தான் அவங்களுக்கு தானமா கொடுப்பான். நல்லா பால் கொடுக்குற மாட்டை யாருக்கும் தானமா கொடுக்கவே மாட்டான். அதான பார்த்தேன். அதான் உள்ளூர்காரனுக்கு கொடுக்காம வெளியூருக்காரனை கூப்பிட்டு தானம் கொடுக்கறானா? இப்படி பண்ணா புண்ணியம் எங்க வரும்? பாவம் தான் வந்து சேரப்போகுது பாரு. நம்ம ஊரு ராஜா பண்ற மாதிரி யாராலையும் தானம் பண்ண முடியாது. பெரிய தர்ம பிரபு வாரம் முழுக்க அன்னதானம் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. நாளைக்கு கடைசி நாள். அன்னதானம் மட்டும் இல்லாம வஸ்திர தானத்தையும் சேர்த்து பண்றாராம். அன்னதானத்துல அவரும் மக்களோட சேர்ந்து ஒன்னா சாப்பிடுறாராம். தர்ம பிரபுனா இவரு தர்ம பிரபு. அது மட்டுமா, நம்ம எல்லாருக்கும் வீடு கட்டி கொடுத்துருக்காரு, நிலப்புலன்கள் எல்லாத்தையும் கொடுத்துருக்காரு. சொல்லணும்னா இன்னும் அவரை பத்தி சொல்லிட்டே போலாம். இவரை மாதிரி ஒரு தர்ம பிரபுவை நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல. இவங்க பேச்ச கேட்ட சுப்பையாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. சுப்பையா தான் மனசுக்குள்ளேயே, அப்பா, இன்னையோட நமக்கு சாப விமோச்சனம் கிடைக்க போகுது. நாம உடனடியா ராஜா வீட்டுக்கு போயாகணும். கௌரவம் பார்க்காம மக்களோட மக்களா உட்கார்ந்து சாப்பிடுறாரு. எப்படியாவது அவர் எச்சலைய சாப்பிட்டுறணும். இது நடந்த அடுத்த நாளே ராஜா அன்னதானம் பண்ற இடத்துக்கு போய் சேர்ந்துடுறா சுப்பையா. அங்க ராஜா எல்லாருக்கும் வஸ்திரதானம் கொடுக்கறத பாக்குறான். ராஜானா இவர்தான் ராஜா. அன்னதானம் மட்டும் போடாம எல்லாருக்கும் வஸ்திரதானமும் பண்றாரு. நான் தேடிட்டு இருந்த மகா தர்ம பிரபு இந்த ராஜாதான். ராஜா சாப்பிட்ட இலைய போடுறத நம்ம கவனமா பாத்துக்கிட்டு இருக்கணும். ராஜா சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் அங்கேயே காத்துக்கிட்டு இருந்தா சுப்பையா. ராஜா சாப்பிட்ட இலைய வெளியே கொண்டு வந்து போடுறாங்க. அத பாத்துக்கிட்டு இருந்த சுப்பையா அந்த இலை கிட்ட போய் அதுல இருந்த மிச்ச மீதிய சாப்பிடுறான். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, என்னடா இது, இவ்வளவு பெரிய தர்ம பிரபுவோட எச்சி இலைய சாப்பிட்டும் என் நிறம் மாறவே இல்ல. எனக்கு இந்த சாபத்துல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். உடனே எனக்கு சாபம் கொடுத்த முனிவரை போய் நான் பார்க்கணும். உடனே சுப்பையா ரிஷி இருந்த இடத்துக்கு போய் ரிஷி கிட்ட இப்படி சொல்றான். வணக்கம் சாமி. என்ன சுப்பையா, நீ இது வரைக்கும் ஒரே தர்ம பிரபு தான் பார்த்திருக்கியா? நிறம் பாரிதா மாறி இருக்கு. இன்னொரு தர்ம பிரபு உனக்கு தென்படலையா? இதுவே உனக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சே. ஐயா, எனக்கு ஒரே சந்தேகமா இருக்குங்க ஐயா. நான் சீதாராம ஐயர் போட்ட எச்சி இலைய சாப்பிட்டதுமே பாதி நிறம் மாறிட்டேன். அதுக்கப்புறம் பசுதானம் கொடுத்தவரோட எச்சி இலைய சாப்பிட்டேன். அந்த எச்சி இலைய சாப்பிட்டதுக்கு அப்புறம் எந்த மாற்றமும் இல்ல. நம்ம ஊரோட ராஜா மகா தர்ம பிரபு வாரம் முழுக்க எல்லாருக்கும் அன்னதானம் போட்டு வஸ்திரதானமும் கொடுக்கறாரு. அந்த தர்ம பிரபுவோட எச்சி இலைய சாப்பிட்டு எனக்கு சாப விமோச்சனம் கிடைக்கல சாமி. இதுல ஏதோ மர்மம் இருக்குதுங்க சாமி. அதான் என்னன்னே தெரியல சாமி. நீங்க தான் சொல்லணும் சாமி. நீ பார்த்தன்னு சொன்ன அந்த வீரையா கொடுத்த கோதானம் அது தானமே கிடையாது. தனக்கு உபயோகம் இல்லாத ஒன்னு அடுத்தவங்களுக்கு தானமா கொடுக்கறாரு.
அதுவே அவருக்கு உபயோகமா இருந்தா அதை தானம் பண்ண மாட்டாரு. இன்னொருத்தர் நீ சொன்ன தான பிரபு ராஜா. ஒரு ராஜா மக்களுக்கு எது கொடுத்தாலும் அது தானத்தின் கணக்கில் வராது. ஒரு அரசனுக்கு சுய சம்பாத்தியம் கிடையாது. அனைத்தும் அவன் மக்களாலே அவனுக்கு கிடைக்கிறது. அவன் எப்பொழுதுமே தன் வாரிசுகளுக்கு மட்டுமே சொத்து சேர்த்து வைக்கிறான். அன்று அவர் செய்த அன்னதானமும் வஸ்திர தானமும் கூட மக்கள் அவர்களுக்கு கொடுத்த வரிப்பணத்தில் தான் வந்தது. அந்த வகையில் அது மக்கள் சொத்து, மக்களுக்கே திருப்பி அளிக்கிறார். இதில் ராஜா செய்ததில் தானம் ஒன்றும் இல்லை. அதனால்தான் நீ ராஜாவின் எச்சில் இலையை சாப்பிட்டும் உன் நிறம் மாறவில்லை. இதோ பார் சுப்பையா, தனக்கு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தன்னை நாடி வருபவர்களுக்கு யாரு உணவளிக்கிறார்களோ, தானம் செய்கிறார்களோ, அந்த தானமே சிறந்த தானம். கொஞ்சம் முயற்சி செய்து பார், நீ சாப விமோசனம் அடையும் நாள் வந்துவிட்டது. இப்ப புரிஞ்சது சாமி, நான் வரேன். அங்கிருந்து வேகமா கிளம்பி போறான் சுப்பையா. அப்பா, ரொம்ப தூரம் நடந்துட்டேன். ஒரே பசியா இருக்கு. பக்கத்துல எங்கேயாவது சாப்பிட கிடைச்சா நல்லா இருக்கும். அங்க பக்கத்துல ஒரு வயசான ஆளு தோள்ல தண்ணி சுமந்துக்கிட்டு போறாரு. இதோ போறாரு அந்த பெரியவரை பாத்தியடா. வெயில் காலத்துல வழியில போறவங்களுக்கு தாகம் ஏற்படும்னு இந்த தள்ளாத வயசுலயும் தண்ணி எடுத்துட்டு போய் இங்க குடிக்க வைக்கிறாரு. இந்த வயசானவரை பார்த்தா 90 வயசுக்கு மேல இருக்கும் போல இருக்க. இந்த வயசுலயும் இவ்வளவு நல்லது பண்றாரு. அப்போ அந்த பெரியவரு அவர் கொண்டு வந்த சாப்பாடை எடுத்து மெதுவா சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. பசியோட இருந்த சுப்பையா அந்த பெரியவர் பக்கத்துல போறான். பெரியவர் தன்னோட சாப்பாட்டுல கொஞ்சம் எடுத்து சுப்பையாவுக்கு வைக்கிறாரு. அத சாப்பிட்ட சுப்பையா உடனே சாப விமோச்சனை கிடைச்சி மனுஷனா மாறிடுறாரு. அந்த பெரியவருக்கு நன்றி சொல்லிட்டு தன்னோட வீட்டை நோக்கி போறான். அப்பா, தானத்துல சின்ன தானம் பெரிய தானங்கிறது முக்கியம் இல்ல. எல்லாருக்கும் வயிறார சாப்பாடு போட்டாரு சீதாராமர் ஐயரு. எல்லாரோட தாகத்தை தீக்கிற அந்த தாத்தா தனக்கு இல்லனாலும் மத்தவங்களுக்கு சந்தோஷமா கொடுக்கறது தான் சிறந்த தானம். இப்படியே நடந்து தன்னோட வீட்டுக்கு வந்து சேர்ந்த சுப்பையா தன் மனைவியோட சந்தோஷமா வாழ்றான். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் பல புதிய கதைகளுக்காக எங்க நியூ ஸ்டோரிஸ் புக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.